ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் விஜய் பிருந்தா ஆஃபீஷியல்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம ஏரியாவில் பட்டாகிராமில் இருக்க இன்னொரு ஷாப்புக்கு தான் இருக்கோம். அது என்னென்னு நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் பிரியாணி, கத்திரிக்காய், ஆனியன், முட்டை, ஸ்பெஷலாக பிரெட் அல்வாவும் சேர்த்து கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் சொல்லுவோம், லொக்கேஷனும் லாஸ்ட்டில் சொல்லுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், லெக் பீஸு, அப்புறம் இன்னொரு பீஸு, லெக் பீஸு, ரெண்டு பீஸ். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மட்டும் சாப்பிட்றேன். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா பிரியாணியோட டேஸ்ட்டு, இப்போது இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா பிரியாணியோட டேஸ்ட்டு கரெக்டாக தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு பிரியாணி மட்டும் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், நிறைய தான் சாப்பிட்றேன். போய் சொல்கிறேன் நினைப்பீங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நான் போய் சொன்னால் விஜய்கிட்ட கேட்டு பாருங்கள். பட்டாகிராமில் எங்கே பிரியாணி ஓகே இல்லைங்க, நிஜமாகவே சூப்பராக இருக்குது. இப்போ முட்டையோடு ட்ரை பண்ணலாம். ஏன் இவ்வளோ குட்டி பைட்டாக வைக்கிறேன்னா, என் வாய் குட்டி, நான் குட்டியெல்லாம் சாப்பிட்றேன். அதனால இப்போ கம்மியாக தான் சாப்பிட போக ஃபியூச்சரில் வந்து இருந்தாலும் நல்லா டைட்டாக சாப்பிடும். இப்போ வந்து பிரியாணியும் முட்டையும் வச்சு வெறுமனா சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்கு. நான் வந்து முட்டை எப்படி எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன். அதே இந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டு வேறு லெவல். வந்து கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு சும்மா நட்டி பார்க்கலாம். எனக்கு கத்திரிக்காய் அவ்வளோ பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக. இதே சாப்பிட்ற ஒரு சான்ஸ் வரட்டும், அப்போ நான் யாருன்னு காமிப்பேன். ரொம்ப கொடுமை பண்ணுறான் இதே. கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா ஓகே தான். அடுத்து வெங்காயம் வந்து விஜயோட ஃபேவரெட்டு. இவ்வளோலாம் வச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் போயிடுவேன். அதனால் கொஞ்சமாக சூப்பராக இருக்குது. வெங்காயத்தோட சாப்பிட்டேன். இது எல்லாத்தோடையும் சாப்பிட்டோம். பீஸு, லெக் பீஸு, சட்டத்தி இப்படி எல்லாத்துக்குமே சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதெல்லாம் விட முட்டை, பீஸு, பிரியாணி அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்குது. மசாலாலாம் கரெக்டாக பக்காவாக செம்மையாக இருக்குது. இப்போ பிரெட் உண்மையாகவே பிரியாணியோட டேஸ்ட்லாம் சும்மா பக்காவாக செம்மையாக இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 140 ருபீஸ்க்கு தான். 140 ருபீஸ்க்கு செம்ம வந்து. கடையோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக பட்டாகிராம் வெங்கடாச்சலபதி மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மறக்காமல் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.